எந்த கும்பனாலும் திராவிடத்தை வீழ்த்த முடியாது, திராவிடத்தை அசைக்க முடியாதுங்கிறாரு கீழே வீரமணி. வீரமணியின் தாமரைக்கணிட்ட வாங்கின சரியான அதிமுகவை சேர்ந்த தாமரைக்கனி ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போது காரை மறைச்சி அடி வாங்கின அடி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் வெளியிலேயே சொல்லாமல் ஃபோட்டோ எதுவும் வந்துடாமல் அப்படியே மறைச்சிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் அதிமுக. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடத்தை அழிக்க முடியாது. அப்போ திராவிடத்தை அழிக்க முடியாதா அப்படின்னா நீங்கள் பழைய கதையை தெரிஞ்சுக்கோங்க. திராவிடத்தை அழிக்க முடியுமா இல்லை முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, திராவிடம் எப்படி ஆரம்பித்தது தெரியுமா? ஈவேரால். பாம்பையும் பாப்பானையும் கண்டால் பாப்பானை அடியினர். பார்ப்பனை எதிர்ப்பு, பார்ப்பானை இதை வெட்டுனர், பூணூலை குடுமியை வெட்டுனர். ஆக பார்ப்பனர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் அண்ணாதுரையிலேருந்து கருணாநிதியிலேருந்து அத்தனை பேரும் பார்ப்பனை எதிர்ப்பாளர். கடவுள் என்ன பண்ணா, பார்ப்பனனை தானே நீ எதிர்த்த. அந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு தலைவியாக ஒரு பார்ப்பன பெண்ணையை கொண்டு வரண்டான்னு சொல்லி ஜெயலலிதா என்ற பார்ப்பன பெண்ணை, எந்த பார்ப்பனை உதப்பேன் நானோ ஜெயலலிதா என்ற பார்ப்பன பெண்ணை வெக்கங்கட்டு இந்த திராவிட இயக்கத்துக்கு தலைவராக கொண்டு வந்தான். அப்போ இப்போ சட்டம் பேசுகிற வீரமணி வெக்கம் இல்லாமல் அதே ஜெயலலிதா பார்ப்பன பெண்ணிட்ட போய் காலில் விழுந்து எத்தனை ரெக்கமெண்டேஷனை பண்ணுங்க. ஓம் திராவிடம் அழிக்க முடியாததா? காலில் விழுந்தது ஓம் திராவிடம், யாருக்கா இல்லை, பார்ப்பன பெண்ணோட காலில் விழுந்தது ஓம் திராவிடம். உன் தலைவர் என்னைக்கு மஞ்சள் துண்டு போட்டார் அன்னைக்கே அழிந்து விட்டது ஓம் திராவிடம். உன் ஈவேராவுடைய மனைவி நாகம்மாள் என்னைக்கு கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே விழுந்து விட்டது ஓம் திராவிடம். உன்னுடைய ஸ்டாலின், உன்னுடைய தலைவர் என்று நீ இன்று பேசக்கூடிய ஸ்டாலின் என்று பதவியேற்புக்கு முன்னாமல் திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியிட்டிருந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு கையில் திருப்பதி கயிறை கட்டிக்கொண்டு பதவியேற்க போனார் அன்னைக்கு செத்து விட்டது யாவும் திராவிடம். அதோடைய அன்னைச்சு உன்னுடைய அடுத்த தலைமுறை உதயநிதி என்னைக்கு நயன்தாராவை கூட்டிட்டு பழனி கோயிலுக்கு போனார் அன்னைக்கு செத்து போய்விட்டது உன் திராவிடம். இன்றைக்கு உன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன்லாம் போய் கோயிலில் கியூனுக்கில் நிற்கிறான். வெக்கம் இல்லாமல் திராவிடத்தை அழிக்க முடியாதுன்னு எப்படி பேசுகிறீங்க?